இந்த பெரிய வெள்ளிக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். எத்தனையோ வெள்ளிக்கிழமை நாம் வரோம், கூடுறோம், ஜெபிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை குறித்து தியானிக்கிற ஒரு புனித நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. உலக மக்கள் அதையும் ஆசரிக்கிறார்கள். அவங்க வராங்க, துக்கம் கொண்டாடிட்டு அப்படியே போயிடுறாங்க. அன்றைக்கு ஏற்பட்ட துக்கம் இன்னும் அவங்ககிட்டேருந்து மாறலை. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. அல்லேலூயா. சிலுவை அண்டை வந்தபோது நான் வாழ்வடைந்தேன். ஆமென். நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஆண்டவர் தந்திருக்கிறார். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஜெபிப்போம். அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. வாய் ஆண்டவரை துதிக்கட்டும். உடைய வாய் ஆண்டவரை துதிக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. தேவனே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆண்டவரே குட் ஃப்ரைடேவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் எங்களுக்கு இல்லாமல் போயிருந்தால் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்குள் வந்திருக்க முடியாதப்பா. இன்றைக்கு நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டு தேவ சபையில் ஒன்று கூடி உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நீர் எங்களுக்காக ஆண்டவரே சிலுவைப்பட்ட பாடுகள் கஸ்திகளை நினைத்து நாங்கள் மீண்டும் உமது கரத்தில் எங்களை அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. எங்கள் உள்ளத்துக்கு தேவையான வார்த்தைகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்கள் உள்ளத்திலே பதிக்கப்படட்டும் ஆண்டவரே. எமக்கு நன்றியப்பா. மனுஷ சத்தத்தை கேட்க நாங்கள் இங்கே வரவில்லை, தேவ சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அத்த நல்லவர். நல்ல சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி நாம் துக்கமாய் அனுசரிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆமேன். கர்த்தர் நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து அவர் நம்மை வெற்றி சிறக்க செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு வருடத்திலும் 50 வெள்ளிக்கிழமை வருகிறது. ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை ஒரு விசேஷித்த வெள்ளிக்கிழமை. ஆங்கிலத்தில் இதை குட் ஃப்ரைடே என்று சொல்லுகிறார்கள். தமிழில் பெரிய வெள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. மலையாளத்தில் துக்க வெள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அர்த்தம் பாருங்கள். அந்த ஆங்கிலத்தில் உள்ள வார்த்தை அது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, குட் ஃப்ரைடே. அல்லேலூயா, ஆமென். இது ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை. ஆண்டவருடைய பாடு, நமக்காக அவர் சிந்தின ரத்தம், நமக்காக பட்ட பாடுகள், இதை நாம் தியானிக்கும் போது நம் உள்ளம் கொழுந்து விட்டு எரியணும். ஆமென். அதற்காகவே நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட அநேக வார்த்தைகள் தான் இந்த நிறைவேறுகிறதை நாம் இந்த புனித வெள்ளியிலே நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் கனியை பறித்து புசித்ததினாலே அன்றைக்கே அவர்கள் உள்ளத்திலே ஒரு பாவம் பிரவேசித்து விட்டது. கீழ்ப்படியாமையினாலே பாவம் அவர்களுக்குள்ளே வந்தது. அப்போது பிதாவாகிய தேவன் ஒரு வாக்குத்தத்தம், தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை அங்கே கொடுக்கிறார். என்ன வார்த்தை? 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய் என்று சொன்னார். அங்கே
இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்து சாத்தானின் தலையை உடைப்பார் என்ற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அங்கே வருகிறது. ஆமென், ஆமென். கவனமாக கேளுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வார்த்தை எல்லாம் படித்திருக்கிறீங்க, நிறைய செய்திகளை கேட்குறீங்க. இன்றைக்கி விதவிதமாக யூடியூப்பில் வருது, ஃபேஸ்புக்கில் வருது, நிறைய ஊழியக்காரர்கள் இதை குறித்து பேசுகிறார்கள். ஆனால் நம்முடைய சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இது நம்முடைய வீடு. ஆமென், ஆமாம் தானேங்க? பக்கத்துக்குங்களோ பார்த்து சொல்லுங்க, இது நம்முடைய வீடு, சொந்த வீடு. அதெல்லாம் மற்றவர்கள். இங்கே ஒரு தாய் தகப்பன் இருக்கிறார்கள், கூட பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். இங்கே எல்லாரும் நம்முடைய இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த சபையில் கர்த்தர் நம்மை ஒரே குடும்பமாக இணைத்து வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அந்த தீர்க்க தரிசனமானது நிறைவேறுகிறது. 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர், வாசிப்போம். அவர்களுக்கு உடுத்தினார். அவங்க தன்னை தேவ மகிமை அவர்களை மூடிக்கொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த போது அவர்கள் நிர்வாணிகள் என்று கண்டார்கள் தங்களை. அப்போ ஆண்டவர் அத்திலைகளை கொண்டு வந்து தங்களுக்கு ஆடையாக தைத்து போட்டிருந்தார்கள். அத்திலை எவ்வளோ நேரம் இருக்கும் இல்லை? இலை எப்பவுமே காய்ந்து போகிற ஒரு இது, அது கொஞ்ச நேரம் கூட இருக்காது. ஆனால் அங்கேயே ஆண்டவர் ஒரு ஆட்டை அடித்து அந்த ஆட்டின் தோலினாலே அவர்களுக்கு உடையை கொடுத்து அவர்களுடைய நிர்வாணத்தை மூடினார். அல்லேலூயா. அங்கே ஆடு அடிக்கப்படுகிறது. வேதத்தில் எபிரேயரில் எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உலக தோற்றத்திலே அவர் அடிக்கப்பட்டவர். அந்த ஆட்டுக்குட்டி தான் நம்ம இங்கே பார்க்குறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்தானகன் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசுவை வரும்போது அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். நமக்காக மட்டுமல்ல, சர்வலோகத்தின் பாவத்தை போக்குகின்ற கிருபாதார பலி அவரே. ஆமென், அல்லேலூயா. இயேசு அல்லாமல் பாவம் நிவர்த்தி ஆகாது. இயேசு அல்லாமல் பரலோகம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். ஆமென். அவருடைய இரத்தத்தினாலே தான் நாம் ஆண்டவரை அறிந்து கொண்டு அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்திலே நீதிமான்களாய் காத்த நம்மை வைத்திருக்கிறார். சங்கீதம் 22ஆம் சங்கீதத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாடு மரணங்களை குறித்து சங்கீதக்காரனாகிய தாவீது பல வருடங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக அங்கே ஒரு வார்த்தையும் எழுதி வைத்திருக்கிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள் என்று சொல்லுகிறார், அடித்தார்கள் என்று சொல்லுகிறார். தாவீதுக்கு தேவன் தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தையை கொடுத்த. ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே நாம் வரும்போது ஏசாயா தீர்க்க தரிசி இயேசுவின் பாடு மரணங்களை அவர் அப்படியே சித்தரித்து எழுதுகிறதை நம்ம பார்க்குறோம். அவர் கண்மணி இயேசு இருக்கிறார். அவர் எப்படி பாடுபடுவார், எதற்காக பாடுபடுவார், அதனால் என்ன பலன் இருக்கிறது என்று சொல்லியெல்லாம் ஏசாயா தீர்க்க தரிசிக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமான அந்த வார்த்தைகளை கொடுத்து ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நமக்காக அது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வாசிக்கின்றோம், அடிக்கடிக்கு அதை வாசிக்கின்றோம், அதனாலே நாம் பலன் அடைகின்றோம். அல்லேலூயா. அங்கே முதல் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ரொம்ப அழகானவர். ஆனால் அங்கே வாசிக்கும் போது ஏசாயா 51ஆம் அதிகாரத்தில் 52 நினைக்கிறேன், அதில் கடைசி வசனத்தில் நம்ம வாசிக்கின்றோம். அதில் வாசிக்கும் போது அவர்
அவரை பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்ததாம். அவ்வளவாக அவர், அதுக்கு பின்னாடி அவர் ஒவ்வொன்றாக சொல்றாரு. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்கள் அநியாயங்களுக்காக, நோய்களுக்காக, சாபத்துக்காக அவர் சிலுவையிலே அவர் அடிக்கப்பட வேண்டும் என்று அங்கே அவர் அந்த தீர்க்கதரிசனமான வார்த்தையை ஆண்டவர் எழுதி அவர் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆனால் உன்னத பாட்டிலே சொல்லி இருக்கிறது, இயேசு ரொம்ப அழகானவர். ஆமென். அந்த கேடு அடைந்தாராம். அதில் அப்படிதான் நம்ம யாருக்காக? யாருக்காகங்க சொல்லுங்க? எனக்காக தான். அல்லேலூயா. நம் அழகாய் இருப்பதற்காக அவர் நமக்காக அந்த கேடு அடைந்தார், சிதைக்கப்பட்டார். சரீரமெல்லாம் ரூபத்தை பார்க்கும்போது அவருடைய அவ்வளவு அழகானவர் என்று சொல்லி இருக்கிறது வேதம். ஆனால் அவரை பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்ததாம். அவ்வளவு அந்த கேடு அடைந்தவராக அவர் அங்கே காண்கிறதை நம்ம பார்க்குறோம். தேவ பிள்ளைகளை, இதெல்லாம் எதற்காக? நீங்களும் நானும் அழகாக மாறுவதற்காகத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே தான் இருக்கிறீங்களா? ஆமாம். நல்லவர். புதிய ஏற்பாட்டிலே அது மட்டும் இல்லை, பல தீர்க்கதரிசிகள் ஆண்டவருடைய அந்த பாடுகளை குறித்து எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டிலே வரும்போது இயேசு கிறிஸ்துவும் பல முறை சீஷர்களிடத்தில் மூப்பர்களாலும் வேத பாரகராலும் பரிசேயராலும் யூதர்களாலும் நான் என்ன செய்ய போகிறேன்? பாடுபட போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அநேக முறை சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். இதெல்லாம் ஆண்டவர் தான் இப்படி மரிப்பேன் என்று அவர் வாயினாலே அறிக்கை செய்கிறார். ஒரு ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் ஒரு தச்சனுடைய மகன். அப்பா சீக்கிரமாக இறந்துட்டாரு. அந்த குடும்பத்தின் பொறுப்பு அவர் மேல் விழுகிறது. அவர் அந்த தச்சு வேலையை செய்வாராம். தச்சு வேலை செய்யும் போதெல்லாம் அந்த ரோம அரசாங்கத்தினின்று அங்கே சிலுவை செய்யப்படுவதற்கு நிறைய ஆர்டர் வருமா. ஒருத்தர் அவர் சொல்கிறார் அப்படின்ட்டு ஆர்டர் வருமா. அதை செய்யும் போதெல்லாம் ஆண்டவர் அவர் உள்ளத்திலே ஒரு பயங்கரமான பாதிப்பு, இந்த சிலுவை மரத்தில் தான் நான் என்றோ ஒரு நாள் மரிக்கப் போகிறேன் என்று சொல்லி அதை அவர் செய்வாராம். சரீரமெல்லாம் அப்படி கட்டு மஸ்தா நல்ல உயரமாக அழகா, இந்த கூந்தலெல்லாம் வெண்மையாய் அழகாய், முகம் சாரோனின் ரோஜாவாய், பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமாய் அவர் ரொம்ப அழகுள்ளவராய் இருந்தவர். அல்லேலூயா. அவ்வளவு அழகான ஆண்டவர். அவர் எவ்வளவு நமக்காக அவர் பாடுபட்டார் என்பதை நாம் அறிந்து அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஏதோ சாதாரணமான ஒரு நிகழ்வு அந்த சிலுவை பாடுகள் என்று நம்ம அப்படியே தள்ளிட்டு போயிடுறோம். சில வேளைகளிலே நாம் அதை கருத்தாய் வாசிக்கும் போது தான் அதில் எவ்வளவு பாடுகள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டுட்டோம், நல்லது தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்புக்குள்ளே நிலை நிற்கிறோமா என்பது தான் ரொம்ப கஷ்டம். எல்லாவற்றுக்கும் நம் ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படுகிறோமா என்பது தான் ரொம்ப கேள்விக்குறியாக இன்றைக்கு மாறிக்கொண்டு இருக்கிறது உலகம். கிறிஸ்தவங்கள் அப்படி மாறிட்டுருக்கு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த சிலுவை தியானத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் கரத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இது சாதாரணமான வெள்ளி அல்ல, இது மிகப்பெரிய வெள்ளி. ஆமென். நம்முடைய வாழ்க்கைக்கு
நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து அதன் வழியாய் சரியான பாதையில் ஓட ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கத்தான் சிலுவை. ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறாராம், காலையில் எழுந்தவுடனே நான் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய சிலுவை பாடுகளின் ஒவ்வொரு பாடுகளையும் நான் தியானித்து என்னுடைய ஒவ்வொரு அவயங்களையும் அவர் பாதத்தில் அர்ப்பணித்து நான் ஜெபிப்பது என்னுடைய வழக்கம். இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க நம்ம அப்படி இருக்கிறோங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இது ஒவ்வொரு நாளும் நம்ம அவருடைய பாடுகளை நாம் தியானிக்க வேண்டும், அவருடைய கஷ்டங்களை நாம் உணர வேண்டும். அப்பொழுது தான் நம்ம இந்த உலகத்திலே அந்த ஜெபத்தை முடித்து வெளியே வரும்போது அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், பாவங்கள் எல்லாம் நம்மை சூழ்ந்து நிற்கிறது. இதற்கெல்லாம் நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவ கரத்திலே காலையிலே ஆண்டவர் சமூகத்திலே சிலுவை அண்டை நாம் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துவம் அப்படி இருந்தா எங்கேயோ போயிடுங்க. அது இல்லாததுனால தான் அங்கங்கே பிரச்சனைகளும் போராட்டங்களும் எழும்பி வெடித்து கொண்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நான் அதிக நேரம் எடுக்க விரும்பலை. நான் வேகமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு எல்லாம் அந்த பழைய ஏற்பாட்டில் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டிலே அவரும் வார்த்தையின் மூலமாய் சொல்லி இருக்கிறார். அது ஒவ்வொன்றாய் நிறைவேற ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் மேல் வீட்டறையிலே பஸ்கா, ஒவ்வொரு வருஷமும் இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை ஆசரிப்பார்கள். அங்கே ஒரு ஆடு அடிக்கப்படும். இது இந்த ஆண்டவர் இந்த பஸ்காவை ஒரு விசேஷமாய் ஆசரிக்க மேல் வீட்டறையிலே அவர்களுடைய சீஷர்களிடத்தில் சொல்கிறார். எல்லாரும் போகிறாங்க. ஆண்டவர் அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து சொல்கிறாரு, இது என்னுடைய இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, என் சரீரம் மீட்கப்பட போகிறது என்று சொல்லி அங்கே எல்லாருக்கும் அந்த அப்பத்தையும் இரத்தத்தையும் ஜோமணி கொடுக்கிறார். அங்கேருந்து எல்லாம் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே வராங்க. நான் உங்களை அந்த தியானத்துக்கு கொண்டு போக நினைக்கிறேன் இல்லை, ரொம்ப அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே போகிறாங்க. 3 பேர் கூட்டிகிட்டு ஆண்டவர் போகிறாரு. 3 பேருக்கும் நல்ல தூக்க மயக்கம், நல்லா சாப்பிட்ட உண்ட மயக்கம், தொண்டை வரைக்கும் அப்படின்னு நல்லா சாப்பிட்டு அப்படியே ஆண்டவரோடு இருந்தவர்கள் போய் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் கல்லெறியும் தூரத்தில் போய் ஜெபம் பண்ணுறார். பிதாவிடத்தில் கேட்குறாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். நம்ம அப்படி ஜெபம் பண்ணுறோமா? நம்முடைய சித்தத்தின்படி நான் செய்வேன்ப்பா. ஹல்லேலூயா. இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் ஒவ்வொரு கருத்து நமக்கு இருக்கு. நமக்காக அதை ஆண்டவர் வேதத்தில் பதிக்க வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை அவர் செய்ய வந்தார். தன்னுடைய விருப்பத்தின்படி நடக்க வரல. பிதா எதற்காக அனுப்பினார்? யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்கள் அப்படி என்று கேட்டபோது, இதோ நான் போகிறேன் என்று சொல்லி பிதாவிடத்தில் சொல்லிட்டு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, தேவனுடைய குமாரன் உயர்ந்த இடத்திலே வாழ்ந்தவர், கொள்ளையாடின பொருளாய் இல்லாமல் தன்னைத்தானே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக மாறினார் என்று சொல்லி பிலிப்பியரில் சொல்லப்பட்டிருக்கு. அடிமையின் ரூபம் எதற்காக? மனுஷர்களாகிய நமக்கு பாவ மீட்பை உண்டு பண்ணுவதற்காக இயேசு அடிமையின் கோலமாய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்தார். நீங்கவே இல்லை. எப்பவுமே பாருங்க,
நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் ஒரு நாளும் சிலதை நிறைவேற்றுறாரு, சிலதை நிறைவேற்ற மாட்டார். ஜெபம் பண்ணி பார்க்கவும் நீங்கள் ஏன்னா ஆண்டவரே நம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை ஆண்டவர் மேலே வச்சுட்டு விட்டுறணும். அவ்வளோதான். இதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கணும். ஆண்டவர் அதற்குரிய பலனை கொடுப்பார். இயேசு அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போது அவர் டிப்ரெஷன் மாதிரி ஆயிடுச்சு. அவருக்குள்ளே யோசிக்கிறார், இந்த பாத்திரத்தை எப்படி நான் பானம் பண்ணுவது, இது ரொம்ப பயங்கரமாக இருக்கு. நினைக்கும் போதெல்லாம் அவருக்கு யோசித்த போது அவருக்கு அப்படியே ரத்தமெல்லாம் நாணங்களெல்லாம் வெடித்து தண்ணீரும் இரத்தமாய் அந்த தரையிலெல்லாம் அப்படியே சிந்தப்படுகிறது. அங்கேயே சரீரம் அவருக்கு பலனற்றவரை போல மாறிவிடுகிறார். உடனே ஆண்டவர் பிதா பரலோகத்திலிருந்து ஒரு தூதரை அனுப்பி அவரை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா! இத்தனை அருமையான ஒரு ஆத்தும நேசர் நமக்கு உண்டு. ஆமென். நம்ம போல் அவர் இருந்தாருங்க. ஒரு பக்கம் அவர் பிதாவின் சொந்த குமாரன், ஒரு பக்கம் மனுஷனாக பூரண மனிதராக அவர் இருந்தார். அவர் பூரண தெய்வம், பூரண மனுஷன். அங்கிருந்து வெளியே வராங்க. யூதாஸ் காரியத்து 30 வெள்ளிக்காசுக்கு ஆண்டவரை காட்டி கொடுக்கிறான். 3.5 வருஷம் தேவனோடு கூட சுற்றி உலாவினவன், நல்ல சாப்பிட்டவர், தூங்கினவர், ஆண்டவரிடத்தில் அற்புதங்கள் நன்மைகளை பெற்றவன். ஆனால் காசுக்காக ஆண்டவரை விற்று போட்டான். பேதுரு ஆண்டவரை மறுதலித்தார். அப்படிலாம் கூட இருந்த சீஷர்களே அவரை இவ்வளவு காரியங்களை செய்து மனதை உடைத்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் அதுக்கெல்லாம் பயப்படல. ஆண்டவரே சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போகும் காலம் வரும், ஆனால் பிதா என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் மறுதலிச்சிட்டு போயிடுவாங்க. நன்மை பெற்றவங்கெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி போயிட்டாங்க இல்லை. ஆனால் இயேசு ஒருவர் மாத்திரமே நம்மோடு கூட இருந்தார். ஆமென். நான் சொல்கிற 3.5 வருஷத்துக்கு முன்னாக நமக்கும் அதே தான் கதி. எத்தனையோ நன்மை பெற்றவர்கள், ஜெபத்திலே அற்புதங்களை பெற்றவர்கள், கூட இருந்தவர்கள். இன்னைக்கு வரைக்கும் கூட, நான் இதை சொல்லக்கூடாது, இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த மனசு ஆற மாட்டேங்குது. என் பிள்ளை போல வளர்த்தோமே, கூட பிறந்த சகோதரியை போல பார்த்தேனே என்று சொல்லி சில நேரங்களில் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறது உண்டு. அப்படித்தாங்க ஆண்டவருக்கோடு கூட இருந்தவர்களும் அவரை காட்டி கொடுத்தார்கள், எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் பிதாவரை விட்டு விலகவே இல்லை. ஒரு சத்தியம் மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இமை பொழுது கூட நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனால தான் அங்கே 7 வார்த்தையில் ஒன்று, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். நமக்காக அவர் அந்த சிலுவையில் கைவிடப்பட்டவராய் மனம் சோர்ந்து போய் பிதாவை நோக்கி பார்க்கிறார். அவருக்கு யார் விட்டு போனாலும் பரவாயில்ல, பிதா கூடவே இருக்கணும். நமக்கு அப்படி இருக்க ஆசை. யார் கைவிட்டாலும் பரவாயில்ல, மனுஷர்கள் கைவிட்டாலும் இயேசு நம்மோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கையை கொண்டு வந்தா நல்ல கையை உயர்த்தி ஆண்டவரை துதிங்க. இது ஒரு ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது நம்ம முழு பலத்தோடு அவரை ஆராதிக்கணும். எல்லாம் ஆராதித்தோம். நம்ம எல்லாருமே நல்லா இருந்தது, பாடல் ஆராதனை தெய்வ பிரசன்னத்தோடு இருந்தது. ஆனாலும் இந்த கடைசி மட்டும் நம்ம கை, நம்ம வாய், நம்முடைய சிந்தை எல்லாம் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா,
அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. இந்த நான்கு சுவிசேஷங்களிலே ஆண்டவருடைய அந்த பாடு மரணங்களை குறித்து மிக அழகாக எழுதி வைக்கப்பட்டிருக்கு. பிலாத்துக்கும் ஏரோது, பிரதான ஆசாரியன் காய்பா, இந்த 3 இடத்திலும் ஆண்டவர் மாறி மாறி விசாரிக்கப்படுகிறார். அங்கே நம்ம அதை தான் வாசிக்கிறோம். காய்பா பிரதான ஆசாரியன், அவன் அந்த வருஷத்தில் அவன்தான் யூத மார்க்கத்துக்கு பிரதான ஆசாரியன். யூத மார்க்கத்தை நன்றாய் அறிந்தவன், நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களை கற்று அறிந்தவன். இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ளாமல் இருந்திருப்பானா? அங்கே ஒரு ஆடு வரும், தேவாட்டுக்குட்டி நமக்காக ரத்தம் சிந்தப்படும் என்றெல்லாம் அவர் வாசித்திருப்பார். ஆனால் கண்கள் திறக்கப்படவில்லை. அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு, அதிலே அவங்க ஊறி போயிட்டாங்க. அதை விட்டு வெளியே வரல, விசுவாசிக்கல. உயர்ந்த பதவியில் இருந்தவன் சிலுவையில் அறைய அவன் மூலமாய் ஜனங்களை ஏவி விட்டு எல்லாரும் சேர்ந்து அவரை ஒப்பு கொடுத்தார்கள். தேசாதிபதி பிலாத்து அவன் மனிதர்களின் நிந்தைக்கு பயந்தவன், கோழை. அவங்க மனைவி சொல்கிறாங்க, அந்த நீதிமானின் நிமித்தம் இரவெல்லாம் நான் பாடுபட்ட, அவருக்கு ஒன்றும் செய்யாதீங்க. அதை அறிஞ்சிருக்க அந்த ஆள். ஆனாலும் இயேசுவை அவன் என்ன செய்தான்? காட்டி கொடுக்கிறான். சிலுவையில் அறையவும் வாரியினால் அடிக்கவும் அவன் ஒப்பு கொடுக்கிறான். மனுஷருக்கு பயப்படுகிறான். மனுஷரெல்லாம் நம்மளை தள்ளிடுவாங்க, இந்த அந்தஸ்துலேருந்து கீழே நம்மளை தள்ளி போட்டுருவாங்க அப்படின்ட்டு பயந்தவன் பிலாத்து. ஏரோது இவனும் ஆண்டவரை வெகு நாளாய் அவரை பார்க்க ஆசையாக இருந்தவன். ஆனால் அவர் சொல்லும் போது அவரை பரியாசம் பண்ணி கேலி பண்ணுறான். இப்படி ஒவ்வொருத்தரும் அவர் இந்த தேசாதிபதிகள் அவரை படுத்தின பாடுகள் நம்ம பார்க்குறோம். ஆனால் பிலாத்துவும் ஏரோதும் அன்றைக்கு அவர்கள் நண்பர்களாக மாறிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாடு மரணங்கள் அந்த சத்துருக்களை கூட ஒன்றாய் இணைக்கிறது. ஹல்லேலூயா, அன்பு பாராட்ட வைக்கிறது. ஆமென், ஆமென். பரபாஸ் என்பவன் அவன் துரோகி, பாவம் செய்தவன். அவனை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். தன்னை அவர் அந்த இடத்துல ஒப்பு கொடுத்தார். இதெல்லாம் ஆண்டவர் அது மட்டுமல்ல, கன்னத்தில் அறைந்தார்கள், துப்பினார்கள், தாடையிலே அடித்தார்கள், யூதருக்கு ராஜா என்று கேலி பண்ணினார்கள், வஸ்திரங்களை எல்லாம் கிழித்தார்கள், அவர்களுக்குள்ளே பங்கு போட்டு கொண்டார்கள். ஒவ்வொன்றாய் அவமான சின்னமாய் இயேசு அங்கே நிற்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திக்குவோம் இயேசுவை. இன்றைக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். அந்த முள்முடியினுடைய அதனுடைய இன்ச்சு 8.3 இன்ச்சா, 21 சென்டிமீட்டர் அது உயரம் உள்ளது. அந்த முள்முடிக்கு செஞ்சு வச்சுருக்காங்க. முள்முடிக்கு கீழே அதிக அந்த முற்கள் அப்படியே நீட்டிகிட்டு இருக்குமா. வச்சு அடித்தாங்கன்னா உள்ளே போய் அந்த பயங்கரமான இந்த முள் கிரீடம், முள்முடி, இங்கே இருக்கிற முள் அல்ல, இதற்காகவே அந்த முள்முடி, சாபமான முள்முடியை தன்னுடைய தலையிலே அவர் சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவன் வைத்து அந்த அந்த பிலாத்துனுடைய இதில் இருக்கிற இராணுவ வீரன், என்ன சொல்லுவாங்க அதுக்கு? இல்லை, அவர்கள் கோலால் அடிக்கும் போது போர் சேவகன் அந்த அந்த முள்முடி
தலையில் குத்தி வெளியே வந்து 2 கண் வழியாகவும் அப்படியே தொலைத்து விட்டதாம். கண்கள், அந்த கண்களெல்லாம் கசைந்து தலைக்குள்ளிருந்து ரத்தம் வடிகிறது. உள்ள முட்கள், எவ்வளவு வேதனை இருக்கும் இல்லை? நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் இந்த பாடுகள்? இயேசுவுக்கு நம்முடைய சாபங்களை நீக்குவதற்காக அன்றைக்கு அவர் சிலுவையிலே முடிசூடப்பட்டார். அவருக்கு தலையிலே, அவர் யூதருக்கு ராஜா என்று சொன்னாலும் அவர் சிரசிலே என்ன வைக்கணும்? கிரீடம் வைக்கணும். ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் முள்முடி என்ற கிரீடத்தை வைத்து அடித்தார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய சாபங்கள் இன்றைக்கு குடும்பத்திலே உங்களுக்கு ஆண்டவர் பரம்பரையாய் சாபம் இருக்கிறதா? சாபமே எங்களுக்கு தொடர்கிறது என்று சொல்லுகிறீர்களா? இயேசு கிறிஸ்து அந்த சாபத்தை எல்லாம் முள்முடியினால் முறியடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக, ஆசீர்வாதமுள்ள ஒரு ஜனங்களாய் வாழ்வதற்காக சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் உபாகமத்திலே, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைக்கு பயப்படுகிறவன் எவனோ அவனுடைய சந்ததிக்கு நான் ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அவரை நேசித்தா போதுங்க, அவர் வழியில் நடந்தா போதும். நம்முடைய சந்ததி, நாமளும் நம்முடைய சந்ததியும் அவர் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அவருடைய சந்ததி விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து அவங்களுடைய குடும்பத்தில் இருந்த சாபத்தை நீக்கி ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த சந்ததி தான் நாம் இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட அனைவரும் ஆபிரகாமின் சந்ததி தான். ஆமென், ஆமாவா இல்லையா? விசுவாசத்தின் மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். ஆகவே அந்த முள்முடி அவர் ஏற்றுக்கொண்டார். ஆணிகள் எதற்காக? நம் கைகளிலும் கான்களிலும் செய்த பாவத்தின் நிமித்தமாக இயேசுவுக்கு ஆணி அடித்தார்கள். 2 கையிலும். இங்கே உள்ளங்கையில் தான் ஆணி வச்சு அடிச்சிருக்காங்க. ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க மணிக்கட்டில் தான் ஆணி அடிக்கப்பட்டது. ஏன்னா உள்ளங்கையில் வச்சா பிஞ்சி கீழே அவருடைய வெயிட்டு தாங்காது என்று சொல்லி மணிக்கட்டில் வச்சு அடித்தாங்களா. ஏன்னா இங்கே எலும்பு இருக்கிறது, அந்த எலும்பு அதை அவருடைய சரீரத்தின் அந்த வெயிட்டை அதை தாங்கிறதுக்காக. அதனுடைய லென்த்து, நீளம் 5.7 அங்குலம் சென்டிமீட்டரில் அது 13லேருந்து 18 வரைக்கும் இருக்கும். அவ்வளோ பெருசு ஆணி. அதனுடைய அகலம் 10 மில்லிமீட்டர், 10 mm உள்ள ஒரு ஆணி. இப்படிப்பட்ட ஆணி இரும்பினால் செய்யப்பட்டது, கூர்மையான ஆணி. நம்முடைய கைகளிலும் கால்களிலும் செய்த பாவத்தின் நிமித்தமாக இயேசு சிலுவையிலே அந்த ஆணிகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கைகளில் நம்ம எத்தனை பாவம் செய்தோம், கால்களில் என்ன வழியிலெல்லாம் நடந்தோம். ஆனால் இயேசு நமக்காக சிலுவையிலே அந்த இதெல்லாம் பாவத்தெல்லாம் மாற்றினார். ஹல்லேலூயா. சிலுவையின் உயரம், அவர் சுமந்து சென்ற அந்த சிலுவையின் உயரம் 8 அடி முதல் 13 அடி வரைக்கும் இருக்குமா. அவ்வளவு பெருசு. 6 அடி, 6.6 அடி. எடை மாத்திரம் 300 பவுண்டு. அப்படின்னா 136 கிலோகிராம். அவ்வளவு
வெயிட்டான அந்த சிலுவையை அவர் சுமந்து கொண்டு போகிறார். தூக்க முடியல. வழியெல்லாம் அவருக்கு உதவி செய்ய சிறியனை ஊரனாகிய யோசேப்பு தானே, ஆமாம், அவன் சுமந்து கொண்டு போகிறான். இப்படி ஆண்டவர் நமக்காக அவர் சிதைக்கப்பட்டார். ஹல்லேலூயா. சரீரமெல்லாம் இரத்தம், எல்லா தோள்களும் பீந்து தொங்குகிறது. எல்லா ரத்தமும் போயிடுச்சு. கொஞ்சம் ரத்தம் கூட இருக்கா என்னன்னு தெரியல. வீதியெல்லாம் அவர் ரத்தம் சிந்திட்டே போகிறார். நடக்க முடியல, தூக்கம் இல்லை, தாகம். தண்ணீர் குடித்தா மீண்டும் ரத்தம் உற்பத்தி ஆயிரும். அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? தண்ணீர் கொடுத்தா ரத்தம் உற்பத்தி ஆயிருமா? ஆமாம்மா, பாருங்க, சயின்ஸ் பிரகாரமாக தண்ணீர் கொடுத்தால் ரத்தம் அவ்வளவு அது ஸ்ட்ரென்த்தை கொடுக்குதான். தண்ணீர் கூட குடிக்கலைங்க நமக்காக அவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு தன்னையே முழுவதுமாக நமக்காக ஒப்பு கொடுத்துட்டாரு. தனக்கென்று அவர் எதையுமே செய்துக்கல. தெய்வ பிள்ளைகளே, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது சிலுவையில் 7 வார்த்தைகளை சொல்லுகிறார். என்ன வார்த்தை? பிதாவே, இவர்களை மன்னியும். அடித்தவர்கள், காரி துப்பினவர்கள், சாட்டையில் அடித்தவர்கள், எல்லாரையும் கன்னத்தில் அறைந்தவர்கள், ஏளனம் பண்ணினவர்கள், சிலுவையில் அறைந்த போது போறவங்களும் வரவங்களும் அவரை நிந்தித்தார்களாம். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னை ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை என்று சொல்லி அவரை நிந்தித்தார்கள். அவருக்கு திராணி இல்லாமல் இல்லை, ஆனால் நமக்காகத்தான் அவர் அப்படி கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது. ஹல்லேலூயா. நமக்காகவும் மட்டுமல்ல, முன்னே காலத்தில் இருந்தவர்களுக்காகவும், நமக்காகவும், நம்முடைய பின்வரும் சந்ததிகளுக்காகவும் அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. 7 வார்த்தைகள். குற்றவாளி அவன் வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் இருந்த கள்ளன் ஒருவன் ஆண்டவரை, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி 7 வார்த்தையில் 2வது வார்த்தையாக ஆண்டவர் சொல்றார். தாயை பார்த்து சொல்றார், அதோ உன் மகன். யோவான் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த அவருடைய அன்பின் சீசன் இடத்துல அதோ உன் தாய் என்று சொல்லி ஒப்புவிக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் தாயை மறந்துடுறாங்க, பராமரிக்கிறதுல. ஆனால் இயேசு உயிரோடு இருந்தவும் பராமரித்தார். மரிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு கையில் பொறுப்பில் ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை அன்பு பாருங்க, இல்லை? எத்தனை அன்பு இல்லை? இப்படிப்பட்ட நேசத்தை நாம் எங்கும் பார்க்க முடியாது. தெய்வ பிள்ளைகளே, 4வது வார்த்தையாக, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். 5வது, தாகமாக இருக்கிறேன். இந்த தாகத்தை கேட்கல அவர். காடியை கொண்டு வந்து வாயில் கொடுத்தாங்க, வாங்கலை. காளியை கொடுத்தா நல்லா, அதாவது இந்த வேதனையெல்லாம் மறந்து அப்படியே ட்ரௌசியாக இருக்குமா. அந்த காடியை கூட அவர் வாங்கலை. தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னால் ஆத்தும தாகம் உள்ளவராக அவர் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். கடைசியாக, என் ஆவியை உம்முடைய கையில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தலை சாய்த்து ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமாம், அவரை யாராலுமே அவருடைய ஜீவனை எடுக்க முடியல. இத்தனை கஷ்டப்பட்டும் ஒரு ஜீவனை எடுக்க முடியல. அவரே தான் தன் ஜீவனை பிதாவின் கையில் ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நினச்சிக்கங்க, நமக்கு பாடு, நிந்தைகள், போராட்டங்கள், அவமானங்கள் வந்தாலும் நம்மை யாராலும் நம்முடைய ஜீவனை எடுக்க முடியாது. ஆமென். ஆண்டவருக்காக வாழ்ந்து நாம் ஆண்டவர் கையில் போகும்போது நம்முடைய ஆவியை அவர் கையில் ஒப்பு கொடுத்து நாம் மரிக்க போகிறோம்.
அல்லேலூயா. அந்த நம்பிக்கை தான் நமக்கு இன்னுக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்படி ஆண்டவர் 7 வார்த்தைகளை ஆண்டவர் சிலுவையிலே கொடுத்தார். அது எல்லா இடத்துலையும் தியானிக்கிறாங்க. நமக்கு அதை பற்றி நல்லா தெரியும். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? 9 மணி ஆகப்போகுது. சீக்கிரமாக நான் சொல்லி 3 காரியங்களுக்குள் மத்தியில் சொல்லி நம்மை அர்ப்பணித்து இந்த பெரிய வெள்ளிக்கிழமையிலே நம்மை முழுவதுமாக தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக அறையுண்டு இருக்கிறது, அறையுண்டு இருக்கிறேன் என்று சொல்லி கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல்ல வாசிட்டீங்களா? சரி சரி. சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இப்போ பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்தேன். அப்படின்னா என்னன்னா, டோட்டலாக பவுல் சிலுவையிலே அறைய தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு. இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் தமஸ்கு சாலையிலே ஆண்டு அவர் செயல்பட்டவர் தான், சபையை துன்புறுத்தினவர், கிறிஸ்தவ மார்க்கத்துக்கே எதிரானவர், யூத கலாச்சாரங்களை கற்றுத் தேறினவர், எல்லாம் அவருக்கு தெரிந்தது. ஆனால் இயேசுவை அறியல. ஒரு நாள் ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். சந்தித்து அன்றைக்கு வாழ்க்கையை பவுல் ஆண்டவருடைய கரத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்துட்டு கலாத்திய நிருபத்தில் எழுது பிரமாணத்தையே பற்றி கொண்டு இருக்கிறார்கள். கிறிஸ்துவை அறிய அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆகவே அவர்களுக்கு இந்த காரியத்தை அவர் எழுதுகிறார். இங்கே வாசிக்கின்றோம் அதை தான். நான் சிலுவையில் அறையப்பட்டுட்டேன், இனி பிழைத்திருப்பது நான் அல்ல, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்த தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த குமாரனை பற்றும் விசுவாசத்திலே இப்போது பிழைத்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன் இந்த வசனத்துக்கு ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம சிலுவையில் மறிச்சிருக்கிறோமா? அப்படி தான் நம்ம கேள்விக்குறி இல்லை. நம்ம எல்லாரும் பாவத்துக்கு மறித்திருக்கிறோமா? நீதிக்கு பிழைத்திருக்கிறோமா? நம்ம எல்லாவற்றிலும் உண்மையாக நடக்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? இயேசு நமக்குள் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாம் இனி நமக்கு சொந்தம் இல்லை. இயேசு கிட்ட கொடுத்துட்டா நம்ம அவருக்கு தான் சொந்தம். ஆமென் சொல்லுங்களேன். சிலர் உலகத்திலையும் வைப்பாங்க காலு, இங்கேயும் வைப்பாங்க, ஆலயத்துக்கும் வருவாங்க, உலகத்துக்குள்ளே இருப்பாங்க, பாவ பழக்கங்களோடு இருப்பாங்க, ஏதோ ஆலயத்துக்கு வருவாங்க. அந்த கேட்டகரியில் நம்ம யாருமே இருக்கக்கூடாது என்பது ஆண்டவருடைய சித்தம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அதை நம்ம ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் உம்மோடு கூட சிலுவையில் அறையப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவாய் தேவனுக்காக அர்ப்பணிக்கிறோமோ அவ்வளவும் பாவம் நம்மை விட்டு விலகும். ஆமென். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பார்.
உலகத்தில் தான் இருக்கிறோம், எல்லாம் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஆனால் பவுல் சொல்லுகிறார், நான் இப்போ அடிமை ஆயிட்டேன் ஆண்டவருக்கு. அந்த கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அது ஒரு இதாக சொல்கிறாரு. அங்கே வாசிக்கின்றோம், வாசிப்போம். மேன்மை பாராட்டுவேன், பாராட்டது இருப்பேனாக. நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். உலகம் நமக்குள்ளே வராதபடி நம்ம காத்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆமாம், அது அப்போதான் நம்ம ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் என்று அர்த்தம். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம எல்லாரும் பார்வையிலே, சிந்தையிலே, நடையிலே, பேச்சிலே நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறோமா, இல்லை அவரை சந்தோஷப்படுத்துகிறோமா? உலகம் நமக்கு அறியப்பட்டிருக்கா, இல்லை உலகத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோமா என்பதை நாம் இந்த நாளில் சிந்திக்க வேண்டும். ஆமென். ஆமாம், சிந்திப்பதற்காகத்தான் இந்த நாள். ஏதோ 7 வார்த்தையை தாணிச்சிட்டு அப்படியே போயிடுறதில்லை, நம்ம அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை அர்ப்பணித்தார். ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்படி இல்லாதவன் என்ன? அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது. அந்த அந்த வார்த்தை எங்கடா இருக்கு? அது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்றாரு, வாசிப்போம் அதை. என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அவ்வளோதானா? மேலே வசனம் வாசிக்கும் போது இழந்து போவான், என் நிமித்தம் இழந்து போகிறவன் அதை காப்பான். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அது 38ஆம் வசனத்தில் ரொம்ப அருமையாக ஆண்டவர் சொல்கிறாரு, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன். நம்ம 1000 ஆராதனை செய்யலாம், ஜெபம் பண்ணலாம். ஒரு மனுஷன் அப்படி தான், ஒரு விசுவாச குடும்பத்தில் பிறந்த ஒரு வயதான ஒரு தகப்பன், அவர் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை நெடு முழங்காலிலே நின்று வாசிப்பாராம், ஜெபிப்பாராம். ஒவ்வொரு நாளும் அது தவறாது, ஆலயத்துக்கு போவது தவறாது. ஆனால் அந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா சிகரெட்டு துண்டு எப்பவுமே அது உள்ள வச்சிருப்பாராம். சிகரெட்டு துண்டு அது ஒரு அடையாளமாக அதை எடுத்து குடிக்கிறது, வச்சுக்கிறது. இதுதான் அவருடைய பழக்கமாக இருந்தது. ஒரு நாள் அவருக்கு இருதயம் வெடித்து சாக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். உடனே அவருக்கு மாரடைப்பு வந்தது, ரொம்ப கஷ்டப்படுறாரு. பிள்ளைங்களாம் அவரை பார்த்து சொல்கிறாங்களாம், அப்பா இது கடைசி நிமிஷம், இப்போவாவது உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுங்க, நீங்கள் பரலோக வாழ்வுக்கு தகுதி பெறுவீங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் சொன்ன போது அவர் சொன்னாரா, என்னால் முடியல, பேச முடியல, வாய் திறந்து அறிக்கை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அப்படியே மரித்து போனார். தேவ பிள்ளைகளே, கள்ளனை போல கடைசி நிமிஷத்தில் எல்லாத்தையும் அறிக்கை செய்து விட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு யாரும் ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அசுத்தங்கள் வந்துட்டு தான் இருக்கும், பார்வையின் மூலமாய், சிந்தனை மூலமாய் வந்துட்டு தான் இருக்கும். உலக காரியங்கள் எனக்குள்ளே வந்துடக்கூடாதப்பா. ஆமென். இன்றைக்கு அநேகர் அப்படி செஞ்சு இயேசுவை மறுபடியும் நம்முடைய கால்களால் அவரை மிதிக்கிறோம். ஒவ்வொரு பாவங்கள் செய்யும் போதும்
ஆண்டவரை சாட்டியினால் அடிக்கிறோம். கைகளை செய்த பாவத்தினால அவர் கைகளில் ஆணிகளை அடிக்கிறோம். இது ஒவ்வொரு நாளும் நம்ம அநேக காரியங்களை இப்படி செஞ்சுட்டு அவரை வேதனைப்படுத்துகிறோம். நாம் இன்றையிலிருந்து இது வரைக்கும் எப்படியோ இருக்கலாம். நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர்களாக இருந்தால் நன்றி. இல்லை, நான் இன்னும் ஆண்டவர் சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் எல்லாருமே நம்ம ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. நமக்குள்ளே நல்ல மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். இப்படியே வாழ்க்கை இருக்காது. நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். ஆண்டவருக்குள்ளே ஏன் இயேசு ரத்தத்தை சிந்தினார்? பாவத்துக்காக மரித்தார், நம்மை பரிசுத்தமாக்க, கிறிஸ்துவின் சாயலாக மாற்ற. ஆமென். பரிசுத்த பரலோக வாழ்வை அடைவதற்காகத்தான் ஆண்டவர் இத்தனை கஷ்டத்தையும் அனுபவித்தார். இன்னும் பாவத்திலே உழண்டு கிடப்பேன். இளைய குமாரன் திருந்தி வந்துட்டாரு, அப்பா ஏற்றுக்கொண்டார். எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் சரி, ஆண்டவர் மன்னிப்பதிலே தயை பெருத்தவர். ஹல்லேலூயா. நம்மை தானே தாழ்த்துவோம். இந்த காலை நேரத்தில் நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? தெய்வ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். இந்த புனித வெள்ளி, இந்த பரிசுத்த வெள்ளிக்கிழமை நாளிலே ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார். பவுல் சொல்லுகிறான், சிலுவையிலே அறியுண்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற என்னுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு நம்முடைய அந்தரங்கமெல்லாம் தெரியுங்க. நாம் என்னென்ன செய்கிறோம் மனுஷர் பார்க்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக எல்லாமே நிர்வாணமாக இருக்கிறது. நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கிறோம், வெளியில் போனால் எப்படி இருக்கிறோம், வேலை ஸ்தலங்களில் எப்படி இருக்கிறோம், நம்முடைய நடை உடை பாவனை எல்லாம் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கிறார். தேவனுக்கு அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ இன்றைக்கு நம்மை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நம்ம ஜெபத்துக்கு நேராக பாஸ்டர் அவங்க நடத்துவாங்க. தொடர்ந்து நாம் ஜெபித்து இந்த நேரம் காணிக்கை நேரம். ஒரு பாடலை கேட்கும்போது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம்.
நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். மாலை கூட்டம் 6:30 மணிக்கு. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, அவ்வளோ கொடூரமான சிலுவை மரணத்தை தியானிக்க ஆண்டவரே உதவி செய்தே. ஆண்டவரே, எல்லாமே எங்களுக்காக தான். எங்கள் சாபத்தை நீக்க, எங்களுடைய அக்கிரமத்தை, எங்களுடைய பாவங்களை நீக்க, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண, எங்கள் நோய்களை நீக்க விசுவாசிக்கிறவர்கள் இப்பொழுது அநேக நோய்களை கர்த்தர் சுகமாக்க போகிறார். இந்த இடத்தில் அநேக சாபங்கள் முறிக்கப்பட போகிறது. இந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போதே உங்களுக்கு தேவையான சமாதானத்தை கர்த்தர் தந்து அனுப்ப போகிறார். அதுக்கு தான் கர்த்தர் சிலுவையில் மரித்தார். ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த முட்கிரீடம் சாபத்தின் சின்னமாய் இருக்கிறது. ஆண்டவரே, 6ஆம் நாளில் உருவாக்கப்பட்ட மனிதனுக்காக கல்வாரி சிலுவையில் 6 மணி நேரம் நீர் தொங்கினீர். ஆண்டவரே, கெத்செமனே தோட்டத்திலே நீர் போய் கண்ணீரோடு ஜெபித்த போது அங்கே ரத்தம் சிந்தினீர். இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஜெப உணர்வு உண்டாவதாக. ஆண்டவரே, கெத்செமனே தோட்டத்தில் நீர் போய் ஜெபித்த அந்த அனுபவம் எங்களை ஜெப வீரர்களாய் மாற்றுவதற்காக இன்றைக்கு அந்த ஜெப ஆண்டவர் வாஞ்சை ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளே வரட்டும். ஜெபத்தினாலே ஆண்டவரை நெருங்கி வர கிருபை தாங்க. ஆண்டவரே, நாங்கள் ஜெபத்திலே குறைவுள்ளவர்கள், எங்களை மன்னியும். இனி வரும் நாட்களில் தொடர்ந்து ஜெபிக்க அதிக நேரம் ஃபோன் பேசுகிறோம், ஆனால் உம்மோடு நாங்கள் பேசுவதில் எங்களை மன்னியும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டால் அதை செய்வேன் என்று சொன்னீர். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னீர். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீர். இந்த நாளிலே ஜெபிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மோடு உறவாட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. சவுக்கினால் உம்மை அடித்தார்கள், சரீரமெல்லாம் பிற்கப்பட்டது. அந்த தழும்புகள் ஆண்டவரே, நாங்கள் சுகம், ஆண்டவர் நீ சுகம் கொடுக்க வல்லமையுள்ளவர் என்பதை அந்த சவுக்கடி ஒவ்வொன்றையும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, முள்முடி எங்கள் சாபத்தை முறிக்க நீர் வல்லமையுள்ளவர் என்பதை காட்டுகிறது. கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை மன்னிக்க நீர் வல்லமையுள்ளவர். கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. சத்துருவின் தலையை நசுக்க வல்லமையுள்ளவர். சத்துருவின் சகல அதிகாரங்களை மேற்கொள்ள அந்த வல்லமை நீர் எங்களுக்கு கொடுத்து அனுப்ப போகிறீர். ஆண்டவரே, ஹல்லேலூயா. விழாவிலே குத்தினது மனவாட்டியாகிய ஆண்டவரே, சபையை நீர் கட்டி எழுப்ப எங்கள் சர்ச்சுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லார் கைகளை உயர்த்தி, ஹல்லேலூயா. கல்வாரியில் பட்ட பாடுகள் அனைத்தும் நாங்கள் திருச்சபை ஆண்டவரை சுதந்தரிக்க, சபையை ஆண்டவரை சீக்கிரம் சுதந்தரிக்க கிருபை தாங்கப்பா. எங்கள் சொந்த சபைக்குள்ளே நாங்கள் போக எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதுக்குரிய எல்லா காரியங்களையும் அனுகூலமாக்கி தாங்க ஆண்டவரே. அதிகாரிகளோடு கர்த்தர் பேசுவீராக. இது யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ முதலாவது அவங்களுடைய குடும்பத்தில் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், தடைகள் நீங்கி ஆண்டவரே, சொத்து பிரச்சனைகள்லாம் மாறி, நிலத்தகராறுலாம் மாறி அவர்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் கடந்து வர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய நகைகள் திருப்பப்பட, பேங்க்ல இருக்கிற நகைகள் மூழ்கி போகாமல் இருக்க, கடன் தொல்லையினால் நம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு வந்திருப்பார்களானால் அந்த கடன் தொல்லை மாறுவதாக. படிக்கிற பிள்ளைகள் இந்த ஆலயத்துக்குள்ளே ஓடி வந்திருக்கிறாங்க, ஞானத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் வீட்டில் படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஆனால் இந்த நம்முடைய பிள்ளைகள் ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க. பெற்றோர்களோடு சேர்ந்து ஆராதிக்க ஓடி வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். விசேஷமாய் இந்த வாரம் புதிதாய் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் விசேஷமாய் தொடுவீராக. பக்கத்து வீட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க, அழைத்த உடனே ஓடி வந்திருக்கிறாங்க நம்முடைய சன்னிதானத்திற்கு. அவர்களை விசேஷித்த நம்முடைய கரம் அவர்களை தொடுவதாக. கல்வாரியிலே எங்களுக்காய் சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் அந்த குடும்பத்தில் இறங்கி வருவதாக. நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். கூட செல்வீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த 2ஆம் ஆராதனையில் கலந்து கொண்ட நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.